வெளியில வெயில் வந்தாச்சே, ஆனா உள்ளுக்குள்ள எப்போ விடியுமோ. போன் எங்க போச்சு? ராத்திரி ஃபுல்லா சார்ஜ் பண்ண கூடாதுதான், ஆனா நான் பண்ணுவேன். காமம் காமம். இன்னும் கொஞ்ச நேரம் ஸ்க்ரால் பண்ணு, இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் லைக் போடு. ப்ரேயர்ஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சுவாமி வீடியோ ஃபீடில் வருது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. இன்னும் கொஞ்சம் ஃபுட் ஆர்டர் பண்ணு. வாங்க வாங்க வாங்க, வாங்கிடு. కామం హిత్వా అర్థవాన్ భవతి అనగా కోరికలనేటువంటిది మానవుని యందు తీరేటువంటిది కాదు. క్రోధం క్రోధం. எப்பவுமே ஏன் நான் மட்டும் மத்தவங்களை புரிஞ்சுக்கணும், நீங்க ஏன் புரிஞ்சுக்க கூடாது? எனக்கு மட்டும் ஏன் இந்த ட்ரீட்மெண்ட்? ஏன்? క్రోధం హిత్వా నశోచనీ. ఈ క్రోధము మానవుని యందు ఉండినంత వరకు కూడాను అతనికి దుఃఖము తప్పినది కాదు. லோபம் லோபம். இந்த கிளாப்லாம் பத்தாது, இன்னும் சத்தமா கிளாப் பண்ணுங்க. எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் இது. இந்த அச்சீவ்மெண்ட்லாம் பத்தாது, இன்னும் நிறைய வேணும். లోభం హిత్వా సుఖీ భవేత్. ఈ లోభత్వం మానవుని యందు ఉండినంత వరకు కూడాను తనకి ఎట్టి సుఖము కానీ ఉండదు. மோகம் மோகம். இவனுக்கெல்லாம் ஏன் கொடுக்குற? கொடுக்காத. திருப்பி கொடுக்கலனா இது உன்னுடையது. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணா உனக்கு இருக்காது. సత్సంగత్వే నిస్సంగత్వం, నిస్సంగత్వే నిర్మోహత్వం, నిర్మోహత్వే నిశ్చలతత్వం, నిశ్చలతత్వే జీవన్ముక్తి. மதம் மதம் மதம். ஹே, நீ ஸ்பெஷல். நீ தான் எல்லாரை விடவும் ஸ்பெஷல். அது சரி, நீ யார் என்ன கேள்வி கேட்க? మానవుని యందు అహంకారం ఉండినంత వరకు ఎట్టి గౌరవమును తాను పొందలేడు. అహంకారమే మానవుని అధఃపతనము గావిస్తున్నది. మాత్సర్యం మాత్సర్యం. உனக்கு தான் அந்த பாராட்டு எல்லாம் வரணும். அவங்களுக்கு தகுதியே இல்லை. எப்படி மற்றவங்களுக்கு போகலாம்? ఈనాటి మానవుని యందు ప్రతి చిన్న విషయం నందు కూడాను అసూయ అసూయ అసూయ. ఇది మృగాలకు కూడాను లేనటువంటి అసూయలు ఈనాడు మానవుల్లో ప్రవేశించింది. அப்பாடி, இன்னைக்கு நாள் முடிஞ்சது, தூங்கணும். ஆனா ஏன் மனசெல்லாம் ஒரே பாரமா இருக்கு? ప్రేమ స్వరూపులారా, లోని శత్రువులకు లొంగిపోయిన వాడు బయట రిపున నెట్టు పట్టగలడు. మానవుడు దుఃఖము నుండి నిర్మూలం కావాలనన్నా, విముక్తి కావాలనన్నా మొట్టమొదట మానవుని అందున్నటువంటి క్రోధాన్ని దూరం చేసుకోవాలి. ఈ లోభము ఏనాడు ఈ మానవుని నుండి వేరవును, ఆనాడే ఇతనికి సుఖము. కనుక ప్రపంచం యొక్క మన్ననను పొందవలనన్నా మొట్టమొదట అహంకారం నిర్మూలం చెయ్యాలి. కనుకనే నేను మానవుడను అనేటువంటి సత్యమైనటువంటి విశ్వాసాన్ని మానవుడు పెంచుకోవాలి. అప్పుడే ఈ యొక్క దుర్గుణమును మనం దూరం అయిపోయి మానవతా విలువను పెంచుకున్న వారం అవుతాం. హరే రామ హరే నామ హరే నామైవ కేవలం. దీనే కలియుగంలో ప్రధానమైనటువంటిది. ఈ నామస్మరణ మనం చేస్తుంటే దీనికంటే గొప్పదైనటువంటిది నిలిచిన మరొకటి లేదు.
కనుక మనం నామస్మరణ చేయాలి. ఈ నామం చేతనే మన యొక్క శాంతము, మన యొక్క దౌర్భాగ్యము కొంతవరకు నువ్వు అణచిపెట్టి శాంతాన్ని పెంపొందించి ஆனந்தாన్ని చేకూరుస్తుంది. பிரேயர் செஞ்சா அது நம்ம மனசுல தைரியத்தை கொடுக்குது. எல்லாம் கடவுள்கிட்ட விட்டுட்டா மனசுக்கு தெளிவு கிடைக்குது. அவர் இருக்கும்போது நாம எப்பவும் எந்த எதிரியையும் சந்திக்கலாம். தேங்க்யூ சுவாமி. ஜெய் சாய்ராம். இந்த போர் வெளியே இல்ல, நம்ம உள்ளுக்குள்ளேயே நடக்குது. அந்நியர்களோட குரல்கள் இல்ல, நாமளே சுமக்கும் நிழல்களோட ரகசிய மொழிகள். ஆனாலும் அதை தொடர்ந்து வரும் அமைதியில ஒரு இனம் புரியாத நிம்மதி, இன்னும் நிலையானது, டிவினிட்டி, தெய்வீகமானது. இது ஒரு நாள் மட்டும் இல்ல, இது உள்ளுக்குள்ள தினம் தினம் நடக்கும் ஒரு பயணம், ஒரு ஜர்னி. ஒவ்வொரு நாளும் நம்மளை அறியாம நாம உள்ள ஒரு பயங்கர போர்க்களத்துல நடக்கிறோம். காமம், ஆசை நம்மளை இன்பத்தை நோக்கி இழுக்குது. இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு சொல்லுது. குரோதம், கோபம் நாம நினைக்கிற மாதிரி நடக்காத போது நம்மளை எரிக்குது. லோபம், பேராசை வேர்ல்ட்லி விஷயங்களுக்கு மட்டும் இல்லாம கவனத்திற்கு, கைதட்டலிற்கு, அட்டென்ஷன் சீக்கிங் பசி. மோகம், பற்று நம்மை மீறின நிலையில்லாத உலக விஷயங்கள் மேல பற்றுதலை வளர்க்குது. மதம், பெருமை வெற்று நிலத்துல சிம்மாசனங்களை கட்டுகிறது. மாத்சரியம், பொறாமை மற்றவங்களை பார்த்து அவங்க சந்தோஷத்தை பார்த்து அவங்களோட சந்தோஷத்தை வெறுக்க வைக்குது. இந்த 6 குணங்களோட குரல்களும் ரொம்ப ரகசியமா, மேலும் அந்த குரல்கள் நம்முடையது போலவே இருக்கும். மனசாட்சி மாதிரி ஒரு கன்ஃபியூஷன். அதுக்கு தான் சுவாமி சொல்றார், உள்ளே இருக்கும் எதிரிகளை நீங்க ஜெயிக்கலைன்னா வெளியில எப்படி அமைதியை காண முடியும்? ஆனா இந்த குரல்களோட சத்தத்தை மீறி ஒரு அமைதி, அந்த அமைதியில 2 இனங்களுக்கு இடைவேளியான ஒரு அமைதியில அவரேதான் உள்ள இருக்கிற எஜமானர். எப்போதும் நம்ம கைவிடாதவர். அவர் நம்ம மனசுக்குள்ள இல்ல இதயத்துக்குள்ள நம்ம நினைப்புல எப்போவும் நீங்காம இருக்க காத்துக்கிட்டு இருக்கோம். நாம ஒவ்வொரு பேரையும் உச்சரிக்கும் போதும், ஒவ்வொரு முறையும் நாம உள்நோக்கி திரும்பும் போதும் அந்த குரல்களோட பிடி விட்டு போகும். குரல்கள் மங்கிடும், அன்பு மட்டுமே நிலைக்கும். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே